அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. மக்களே, இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொண்ட பெயர் காங்கிரஸில் இருக்கும் வெத்துவேட்டு வேலுச்சாமி. அவர் திரு மோடி ஐயா எங்கே டிகிரி வாங்கினார், எங்கே படித்தார் என்றெல்லாம் குடைகிறார். இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த டிஸ்டன்ட் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸில் தான் அவர் எம்ஏ டிகிரி வாங்கியிருக்கிறார். திருமதி சோனியா காந்தி எங்கே டிகிரி படித்தார் என்று நம்மளுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. கேட்டால் சொல்லுவாரா இந்த வெத்து வேலுச்சாமி? மேலும் ராகுல் காந்தி அவர்களும் என்ன படிப்பு படித்திருக்கிறார் என்று சொல்லுவாரா இந்த வேலுசாமி, வெத்து வேலுசாமி? அவர் கமலாலயத்தில் வந்து விவாதங்களில் கலந்து கொள்கிறாராம். கமலாலயம் என்பது யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழையக்கூடிய இடமா? அது ஒரு புனிதமான இடம். சத்தியமூர்த்தி பவன் ஒன்று இருக்கிறது இல்லவா காங்கிரசுக்காக, அங்குதான் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விவாதங்களை. இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாயை விடுகிறார், நடப்பது தெரியாமல் கொதித்து போய் பேசுகிறார் வெத்து வேலுச்சாமி. அண்ணாமலை ஜி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது வேஸ்டாம், இதனால் கவர்மெண்ட் மணி விரயமாகிறதாம். வாய்க்கு வந்தபடி எது வேண்டுமானால் பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலைஜி ஒன்றும் பாதுகாப்பெல்லாம் கேட்கவில்லை. அவருக்கு வந்த த்ரெட்டனை வைத்துக் கொண்டுதான் காவல்துறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் எலெக்ஷன், எது விக்கிரவாண்டி தேர்தல் ரிசல்ட் வந்துள்ளது. எப்பொழுதுமே ஆளும் கட்சி தான் கை ஓங்கி இருக்கும். அதை தவிர பணப்பட்டுவாடா ஜோராக நடந்திருக்கிறது. மக்களை பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள், கேமரா முன் நின்று தைரியமாக 1000 ரூபாய் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் என்று. அப்புறம் என்ன, 1000 ரூபாய் வாங்கிவிட்டால் மனசாட்சிப்படி அவர்களுக்கே தானே ஓட்டினை தர வேண்டும். அதன் பிரகாரம் தான் தந்திருக்கிறார்கள். 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன், 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன் என்று மார்க் தட்டி கொள்ள வேண்டாம். பாமக ஏதோ டெபாசிட் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. பாமக முன்னேறி வருகிறது. நாம் தமிழர் கட்சி பின்னடைவின் நோக்கி சென்று விட்டது. மக்கள் சொன்னபடி செய்யக்கூடியவர்கள். பணத்தை கையை நீட்டி வாங்கினால் அதற்குரிய செயலை அவர்கள் செய்துவிட்டார்கள். ஆக திராவிட கட்சி ஒன்றும் மார்த்தட்டி கொள்ள வேண்டாம். பணம் கொடுத்தார்கள், பதிலுக்கு மக்கள் வாக்கினை தந்தார்கள். இது சரிதானே மக்களே? பணம் வாங்காமல் எப்போதுதான் நியாயமாக ஓட்டினை செலுத்துவார்கள் என்ற காலம் இன்னும் வரவில்லை. கூடிய சீக்கிரம் வந்துவிடும். எந்த கட்சி வேண்டும் என்று யோசனை செய்து செய்ய வேண்டிய செயலை மக்கள் ஒரு 1000 ரூபாய் விஷயத்தில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் அங்கங்கு கள்ளச்சாராயம் வாங்க வேண்டும், வேறு செலவுகளுக்கு காசு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாவம் மக்கள் கதி அதோ கதிதான். இந்த 1000 ரூபாயினால் அவர்கள் இல்லத்தில் இருக்கும் ஆண்கள் பழையபடி சாராயமே குடித்து அழிவார்கள். இதை பற்றி மக்கள் சிந்திக்க மாட்டேன் என்கிறார்கள். என்ன செய்வது? விதி யாரை விட்டது? இந்த திராவிட மாடல் என்றைக்கு ஒழிகிறதோ அன்றைக்குத்தான் தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.